இயல் 8 உரைநடை. திருவள்ளுவர். பாடம் அறிமுகம். ஜாதி மதம் போன்றவற்றால் எந்த மனிதனும் பெரியவனும் இல்லை, சிறியவனும் இல்லை. ஒரு மனிதன் எடுக்கும் முயற்சிகளே சமூகத்தில் அவனது இடத்தை தீர்மானிக்கிறது. வாழ்க்கை மதிப்பு, கடின உழைப்பு, நேர்மை, பொறுமை இழக்காதது. தமிழில் வேதங்களைப் போலவே மதிக்கப்படும் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் ஒரு தமிழ்க் கவிஞர் மற்றும் துறவி ஆவார். இவருடைய காலம் கிமு 200 முதல் கிமு 30 வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவரை தென்னிந்தியாவின் கபீர் என்று அழைப்பார்கள். கபீரைப் போலவே இவரும் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். திருவள்ளுவர் தனது மனைவி வாசுகியுடன் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவரின் மனைவி சரக்காவில் நூல் நூற்பவர். அவர் துணிகளை நெய்து சந்தையில் விற்று வந்தார். ஒரு மனிதன் இல்லறக்காரனாக இருந்தும் கடவுள் நம்பிக்கையுடன் புனிதமான வாழ்க்கை வாழ முடியும் என்பது வள்ளுவரின் எண்ணம். இதற்காக வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு துறவியாக மாறுவது வீண். மனித நேயத்தின் மீதான நம்பிக்கையால் அவர் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். சைவ, வைணவ, பௌத்த மற்றும் ஜைன பிரிவினர் திருவள்ளுவரை பின்பற்றுபவர்களாக தங்களை கருதுகிறார்கள். ஆனால் அவர்களின் மதத்தை பற்றிய எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இருப்பினும் சமண அறிஞர்கள் மற்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் அவரை ஒரு ஜைன முனிவர் என்று கருதுகின்றனர். ஏனெனில் திருக்குறளின் முதல் அத்தியாயம் ஜைன மதத்தின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷப்தேவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மதுரையில் கழித்தார். ஏனெனில் அங்குள்ள மன்னர் தமிழ் இலக்கியத்தை ஆதரித்தார். அதனால் அறிஞர்கள் அங்கு அடைக்கலம் புகுந்தனர். திருவள்ளுவர் மனித சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தின் பாதையை காட்டும் பல சிறிய கவிதைகளை எழுதியுள்ளார். இவை திருக்குறள் என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள அரசவையில்தான் திருக்குறள் ஒரு சிறந்த நூலாக அங்கீகரிக்கப்பட்டது. திருக்குறள் திரு குறள் என்ற இரு சொற்களை இணைத்து உருவானது. திரு என்றால் மரியாதைக்குரியது. இது ஸ்ரீ மற்றும் குறள் என்றால் சிறியது. வாழ்க்கையின் முழு தத்துவமும் 2 வரிகளுக்குள் வரையறுக்கப்பட்ட வசனங்களில் பிரதிபலிக்கிறது. அநேகமாக பைபிள், குரான் மற்றும் கீதை ஆகிய புத்தகங்களுக்குப் பிறகு உலகின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இதுதான். இந்நூல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1. அறம். இதில் 38 அதிகாரங்கள் உள்ளன. 2. பொருள். இதில் 70 அதிகாரங்கள் உள்ளன. 3. இன்பம். இதில் 25 அதிகாரங்கள் உள்ளன. இந்த நூலில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரமும் 10 குறள்களை கொண்டுள்ளன. திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களை மனதில் வைத்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவிடம் அருகே உள்ள சிறிய தீவில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதில் அவரது முதல் 3 விரல்கள் தெரியும். இந்த 3 விரல்களும் குறளின் 3 பிரிவுகளை குறிக்கின்றன. தற்போது இந்த சிலை இங்கு முக்கிய அம்சமாக உள்ளது. இதற்காக 1979 அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரின் அமைதியான குணமும் உண்மையும் சகிப்புத்தன்மையும் எங்கும் பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் பின்வரும் ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் திருவள்ளுவர் மிகுந்த முயற்சியுடன் தயாரிக்கப்பட்ட புடவைகளுடன்
விற்பனைக்காக சந்தையில் அமர்ந்திருந்தபோது ஒரு இளைஞன் அவரிடம் வந்தான். அந்த இளைஞன் வள்ளுவரின் மென்மையையும் புனிதத்தன்மையையும் நம்பவில்லை. வள்ளுவரை சோதிக்க நினைத்து சேலையின் விலையை கேட்டான். வள்ளுவர் அவனிடம் பணிவான குரலில் இதன் விலை 2 ரூபாய் என கூறினார். அந்த இளைஞன் சேலையை 2 துண்டாக வெட்டி ஒரு துண்டின் விலையை கேட்டான். வள்ளுவர் அமைதியான குரலில் 1 ரூபாய் என்றார். அந்த இளைஞன் ஒரு துண்டை 2ஆக வெட்டி பிறகு ஒவ்வொரு துண்டின் விலையையும் கேட்டான். வள்ளுவர் அதே அமைதியான குரலில் 8 அணா என்று பதிலளித்தார். அப்போது அந்த இளைஞன் ஒரு துண்டை 2 துண்டுகளாக வெட்டி அதில் ஒன்றின் விலையை கேட்டான். வள்ளுவரும் அதே அமைதியான குரலில் 4 அணா என்று பதிலளித்தார். இளைஞன் கோபமடைந்தான். அவன் மீண்டும் துண்டை 2 துண்டுகளாக வெட்டி இப்போது அதன் விலையை சொல்லுங்கள் என்றான். வள்ளுவர் அமைதியாக இருந்தார். இளைஞன் தன் செல்வத்தை பற்றி பெருமையாக கூறி வள்ளுவரிடம் 2 ரூபாயை கொடுத்து இதோ சேலையின் விலை என்றான். உடனே திருவள்ளுவர், மகனே, நீ சேலையை கூட வாங்காத போது நான் எப்படி அதற்கு பணம் வாங்குவேன்? இந்த நஷ்டத்தை 2 ரூபாய் கொடுத்து ஈடு செய்ய முடியாது. இந்த சேலைக்காக எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பருத்தியை பிசைவதற்கும் நெசவு செய்வதற்கும் எத்தனை பேர் தங்களது நேரத்தையும் உழைப்பையும் செலவழித்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். அந்த இளைஞன் தன் தவறை உணர்ந்தான். நான் சேலையை துண்டு துண்டாக வெட்டும் போது நீங்கள் ஏன் என்னை தடுக்கவில்லை என்று கேட்டான். உடனே வள்ளுவர், நான் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் உனது தவறை நீ உணர்ந்திருக்க மாட்டாய். உனது தவறை உனக்கு கற்பிக்கவே அமைதியாக இருந்தேன் என்றார்.